நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1967 காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டம். அப்பொழுது ஒரு வடநாட்டு தலைவர் அறிஞர் அண்ணாவிடம் சொன்னார், ஏன் நீங்கள் இந்தியை இவ்வளவு எதிர்க்கிறீர்கள்? இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் பேசும் மொழி ஹிந்தி. அதனால் நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்த பதில், இந்தியாவிலேயே அதிகமாக உள்ள பறவை காக்கை. நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் தேசிய பறவையாக மயிலை வைத்திருக்கிறீர்கள்? இந்தியாவின் தேசிய பறவையாக மயிலைத்தானே வைத்திருக்கிறீர்கள், அதிகமாக உள்ள காக்கையை வைக்கவில்லையே என்று சொன்னார். அதனால் அதிகமாக மக்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக அந்த ஒரு மொழியை தேசிய மொழியாக வைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஒத்துக்கொள்ள மாட்டோம். எந்த மொழியில் சிறப்பு அதிகமாக உள்ளதோ அதைத்தான் தேசிய மொழியாக்க வேண்டும். அதனால் அந்த ஒரு மொழிக்கு மட்டும் சிறப்பு இல்லை, இந்திக்கு மட்டும். அந்த சிறப்பு வாய்ந்த மொழிகள் அனைத்தையும் இந்தியாவின் தேசிய மொழியாக ஆக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அன்று சொன்னார். அதேபோல் இன்னொரு தலைவர் சொன்னார், ஏன் இவ்வளவு எதிர்க்கிறீர்கள் இந்தியை? இந்தி ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி. 2 மாதம் 3 மாதங்களில் இந்தியை கற்றுக்கொள்ளலாம், ஈஸியான மொழி என்று சொன்னார். அதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஆமாம், அதற்கு மேல் கற்றுக்கொள்வதற்கு அதில் என்ன இருக்கிறது? 3 மாதத்துக்கு மேலே அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு அதில் என்ன இருக்கிறது என்று அவருக்கு பதிலடி கொடுத்தார். இன்று இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.